உங்க எல்லாருக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கம். நான் திருச்சி மாவட்டத்தில் பேசுகிறேன். என் பேர் ஈட்லா. எனக்கு தாய் தகப்பன் இல்லை. எனக்கு என் அண்ணன் 3 பேர் இறந்துட்டாங்க. எனக்கு இருக்கிறாங்க சொந்தம், அவங்கெல்லாம் எல்லாம் விலகி போயிருக்காங்க. எனக்கு எந்த ஒரு உதவியும் இல்லை. ஒரே ஒருத்தர் மட்டும் எனக்கு மாதம் பணம் அனுப்புகிறாங்க. 1500 வாடகைக்கு, சாப்பாட்டுக்கெல்லாம். இப்போதைக்கு எனக்கு இந்த 2023 நான் கீழே விழுந்த மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் பண்ணாங்க. பிளேட்டு இந்த இந்த இது வரைக்கும் முட்டிக்கு கொஞ்சம் மேலே வச்சுருக்காங்க. அதனால் இப்போ இந்த முட்டி என்னால் மடக்கவே முடியல, நீட்டியே இருக்குது. நான் டாக்டர்கிட்ட போய் காமிச்சேன். தொட வரைக்கும் வச்சுருக்காங்கம்மா பிளேட்டை. அது எடுத்து திரும்பி வேறு மாதிரி நாங்கள் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணால் நீங்கள் நடந்துடலாம். நாங்கள் எவ்வளோ ஆகுதுன்னு கேட்டேன். 1.5 லட்சம் கிட்ட வந்துடும் அப்படின்னாங்க. 4 வாரம் அட்மிட் பண்ணணும் அவங்கள. அதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு மறுபடியும் அதை ஆப்ரேஷன் பண்ணி ஒரு 2 வாரம் வைப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் நடந்துடலாம் அப்படின்னு உறுதியாக சொன்னாங்க. இன்னொரு ஆஸ்பத்திரியும் போனேன். அவங்களும் அதான் சொன்னாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணோன்னா மருந்து மாத்திரை ஒன்றும் இதுவாகாது, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி வாங்க அப்படின்னா. நான் எழுந்து நடந்து நான் நல்லா நடந்துக்கிட்டு இருந்தேன். நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவன். எனக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டதுன்னு நினச்சி என்னால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு இருக்கேன். பாதி உடம்பு ஆயிடுச்சு. எனக்கு மன உளைச்சல் அதிகமாக ஆயிடுச்சு. எனக்கு யார் என்ன உதவி செய்யறதுக்கு ஆகும். இந்த வீடியோ மூலயமா உங்களால் நீங்கள் எனக்கு உதவி செஞ்சீங்கன்னா இந்த ஒரு ஏழைக்கு காலை நடக்க என்னால் ஒரு கொஞ்சம் தூரம் கிடைக்கிது. ஒரு பாத்ரூம் போகிறது எனக்கு அது பெரிய உதவியாக இருக்கும். உங்களையெல்லாம் ரொம்ப தாழ்ந்து கேட்டேன். வழி தாங்க முடியல, ராத்திரியில் தூக்கம் இல்லை. எனக்காக இந்த ஒரு உதவி செய்வீங்களா? பாலாக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி அனுப்பி விடுவீங்கன்னு நான் நம்புகிறேன்.